ஓம் ஸ்ரீ மகாகணபதியே போற்றி. விநாயகர்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது எது? யானை முகம், பானை வயிறு, கொழு கொழு உடம்பு, கொழுக்கட்டை, அருகம்புல், மூஞ்சூர் வாகனம், இன்னும் இப்படி சொல்லிட்டே போலாம். விநாயகர் எளிமையின் வடிவம். விநாயகரோட எளிமை எப்படிப்பட்டதுன்னா, அவரை கும்பிட பெரிய பெரிய கோவில்களுக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை. நாம் அவரை மனசார நினைச்ச மாத்திரத்திலேயே நமக்கு அருள் பாலிப்பார். நினைச்ச காரியங்கள் கைகூடும். தொழில் முன்னேற்றம், பணவரவு, குடும்பத்துல மகிழ்ச்சி, சுப காரியங்கள்ல தடை நீங்கும். அவர் பேர்லயே வின் பிளஸ் நாயகர். இங்கிலீஷ்ல வின்னா வெற்றி. எப்பவும் வெற்றி அடைஞ்சு கதாநாயகனா நாம திகழ விநாயகர் எப்பவும் நமக்கு துணையா இருப்பார். நாம விநாயகர் சதுர்த்தியை ஏன் கொண்டாடுறோம்? அதுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை உண்டு. பார்வதி தேவி தன் உடம்புல உள்ள அழுக்கை எல்லாம் திரட்டி ஒரு உருவம் கொடுத்தாள். அந்த உருவம் தான் விநாயகர்னு ஒரு கதை புராணத்துல உண்டு. லலிதா சகசர நாமத்துல மகா தாண்டவ சாட்சினின்னு ஒரு வரி உண்டு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, சிவனோட மகா தாண்டவத்தை சாட்சியா இருந்து அம்பாள் பார்த்தாள்னு அர்த்தம். பல கோடி வருஷங்களுக்கு முன்னால சூரியன்ல இருந்து ஒரு பெரு வெடிப்பு நிகழ்ந்தது. அந்த வெடிப்புல இருந்து வெளிவந்த நெருப்பு குழம்பு சுழண்டு சுழண்டு நடனமாடிட்டே வந்ததாம். இந்த நிகழ்வை பிக் பேங் தியரின்னு அறிவியல்ல சொல்றாங்க. அதுல 3 லட்சம் மைல்களுக்கு கரும்புகை பரவியதுன்னு அறிவியல் அறிஞர்கள் சொல்றாங்க. அந்த வெடிச்ச குழம்பு உருண்டு சுழண்டது. அதுதான் மகா தாண்டவம். அந்த தாண்டவத்தை நின்னு வேடிக்கை பார்த்தது பராசக்தி. இது நம்ம நம்பிக்கை. இத காஸ்மிக் டான்ஸ்னு அறிவியல்ல சொல்றாங்க. நம்ம மத நம்பிக்கையின்படி இத சிவனோட ஆனந்த தாண்டவத்துக்கு ஒப்பீடு செய்யறோம். விஞ்ஞானிகளான ஃப்ரிட்ஜாஃப் காப்ரா, கார்ல் எட்வர்ட் சகன்கிற விஞ்ஞானிகள் இத பத்தி அவங்களோட கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. நாம விநாயகர்னு எதை வழிபடுறோம்? மண். அந்த வழிபாடுதான் விநாயகர் வழிபாடு. களிமண்ல விநாயகர் செஞ்சு வழிபடுறது இத குறிக்கதான். ஏன் விநாயகரை மண் வடிவத்துல கும்பிடுறோம்? இந்த என்டையர் பூமி தான் விநாயகர். இது நம்ம நம்பிக்கை. இந்த என்டையர் பூமிய வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சு கும்பிட முடியுமா? முடியாது. அதனால பூமியில ஒரு பிடிய கிள்ளி வச்சோம். இந்த பூமியை கும்பிடுறதுக்கு அடையாளமா மண்ணை கிள்ளி வச்சோம். விநாயகர் சதுர்த்தி வழிபாடுங்கிறது இந்த பூமியையும் அதில் தோன்றிய உயிரையும் கொண்டாடுற வழிபாடுதான். இந்த பூமிங்கிறது விநாயகர்னு நாம புரிஞ்சுக்கிட்டா, அம்பிகை தன்னோட உடம்புல இருந்து அழுக்க எடுத்து விநாயகரா வச்சான்னு புரிஞ்சுக்கலாம். பிக் பேங் மூலமா வெடிச்ச திரள ஆரம்பிச்ச இந்த உலகத்துல நிறைய அழுக்கு தான் முதல்ல வந்து சேர்ந்தது. பிரபஞ்சத்துல மிதந்துட்டு இருந்த பலவிதமான தூசு, மாசு, விதவிதமான வாயுக்கள், விதவிதமான அழுக்குகள் எல்லாம் அந்த எரி குழம்பு சுத்துற வேகத்துல அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சது. அத திரட்டி திரட்டி உருட்டி உருட்டி கடைசியா இப்போ நாம குடியிருக்கிறோம் இல்லையா, நம்ம வீடான இந்த பூமி உருவாச்சு. இந்த பூமி உண்டாரப்போ பரவெளியில இருக்கும் பலவிதமான அழுக்க திரட்டி பராசக்தி உண்டாக்கியது இந்த பூமி. இது நம்ம சக்தி வழிபாட்டு தத்துவம். விநாயகரை தான் அழுக்க திரட்டி அம்பிகை உருவாக்கினாள். இது புராணம். கணபதியை தொழுதால் காரியம் கைகூடும்ங்கிறது நம்பிக்கை. அவரை வழிபட நாள் கிழமை எதுவும் தேவையில்லை. இருந்தாலும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வழிபட்டா அது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். நினைச்ச காரியம் நிறைவேற, மன நிம்மதி கிடைக்க விநாயகர் சதுர்த்தி நாள்ல விநாயகரை கும்பிடுவோம். ஓம் ஸ்ரீ மகாகணபதியே போற்றி.